ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது, இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு, இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு மாத பலன்ல. இத கடைசி வரைக்குமே பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம். ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல அது சொல்லியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விருச்சகத்துல இருக்காங்க. புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வக்ரம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு. சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. இதே செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசியில இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசியில இருக்காரு. ஒரு கிரகம் நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, அஸ்தமனம் பெறுது, நல்ல நிலைமையில இருக்கு. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும்? ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 பிறக்க போகுது. இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இது வரைக்கும் அனுபவிச்சாங்க, யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த 12 ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு, நீசம் பெற்ற செவ்வாய், புதன் பகவான், இது இல்லாம சூரியன் நீசத்துல இருந்தாரு, மாறிட்டாரு. இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கோச்சாரம் என்ன, தசாபுத்தி என்ன, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போறோம். இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மையை கொண்டது. ஒரே ராசியா இருந்தாலுமே நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்றோம். அந்த விஷயத்தையுமே நீங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இது நல்லபடியா பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும். அவரவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை, நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த 12 ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி நீதி, நியாயம், நேர்மை, என்னுடைய வழி தனி வழி, நான் செஞ்சா இதைத்தான் செய்வேன், நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில அவர் உச்சமாகக்கூடிய ஒரு இடம். அந்த உச்சமாகக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்று, சனி ஈஸ்வரனுக்கு, அதாவது ஈஸ்வரனுக்கு நிகரான ஒரு பட்டம்னா சனீஸ்வர பட்டம், அப்படி பெற்றவர். அப்போ அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு நிலம் நீதி தேவதை, அதாவது துலாக்கோல் பாத்தீங்க அப்படின்னா நீதி அரசரனுடைய பக்கத்துல இருக்கும். இங்கிட்டும் சாயாது இங்கிட்டும் சாயாது, நீதி நியாயம் நேர்மையா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய பாருங்க. வக்கீல், நீதிபதிகள், ஆசிரியர்கள், கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள், இந்த மாதிரி உள்ளவங்கலாம் நிறைய இருப்பாங்க. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து எல்லாம் பேசுறாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த துலாம் ராசினியர்கள் அதிகம். படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவர்களுடைய ராசியா இருக்கட்டும், இந்த 12 ராசிகள்ல எதுவா வேணாலும் இருக்கட்டும்,
அவரவருக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஆரம்ப காலம் முதல் அந்திம கடைசி காலம் வரைக்குமே வாழ்க்கையில அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80% 90% கர்ம வினைக்கு உட்பட்டே நடக்கிறாங்க. மிச்சம் 20% வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அவரவருடைய செய்யக்கூடிய நல்லது கெட்டது நல்வினை தீவினைகளை பொறுத்தே அவருடைய வாழ்க்கை அவருடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் அமையுங்கிறது இயற்கையான விஷயம். அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இப்படி போகலாமா போகக்கூடாதா அப்படின்லாம் உண்டு அவங்களுக்கு. உங்களுக்கு வாழ்க்கை நல்ல சிறப்பா வாழ்றீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் உங்களை ஒன்றும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி சுபரோடு சேர்றதோ சுப கிரகங்கள் பார்க்கிறதோ இல்ல உச்சம் பெறுறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல விதி ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பு நல்ல நிலையில இருக்கு. அந்த நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது, அந்தரங்கள் நடக்குது, சுற்றவங்கள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. பணங்காசு ஏழ்மையில இருப்பேன், அவனுக்கு நல்ல நேரம் வருது அப்படின்னா எந்த நிலையில வருது, திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள், ஒரு லாட்ரி சீட்டு அடிச்சு கூட டக்குன்னு பெரியாள் ஆயிடுவேன். அப்ப அந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய செய்யற கர்ம வினையில அவர் நல்லது செஞ்சிருந்தாரு அப்படின்னா அது நீடிக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை உருவாக்கும். ஒரு சிலருக்கு நல்ல லாட்ரி சீட்டு அடிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஆயிடுவாங்க. அந்த பணத்தை வந்து திருப்பி லாட்ரி சீட்லயே விட்டுருவாங்க. பெரிய லெவலுக்கு போய் அந்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு இல்லாம போயிடும். அப்படி வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எந்த நேரத்துல எதை பயன்படுத்தணும்னு தெரியாம விட்டுட்டவங்களும் இருக்காங்க. ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து இன்னைக்கு துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், உங்களுக்கு 8க்கு ரிஷபராசிக்கு உள்ள அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலே வாழ்க்கையில் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திச்சு வாழக்கூடிய ஒரு நபர்கள் அதிகம். வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்போடு சகல விதமான செல்வங்களோடு அவங்க வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான தூண்டுதல் வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இன்னைக்கு இந்த மாசத்துல போயிருக்காரு. 3ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முயற்சி ஸ்தானங்கள், சகோதர ஸ்தானங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஒரு 5 அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள். உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது சனி பகவான் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு இடங்களை விட அவரு எந்த இடத்துல சுப கிரகத்தோடு சேர்றாரோ இல்ல சுப கிரகங்கள் பார்க்குதோ இல்ல வக்ரமாகிறாரோ அவர் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அப்ப இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும்போது மாற்றங்களை உருவாக்குவார். அதாவது உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உள்ள அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான். இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து ரிஷபராசியான 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடமான கன்னிராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம், இந்த இடமான விருச்சக ராசியை பார்க்கிறாரு. அடுத்து வந்து உங்களுடைய ரோக சத்துருன்னு சொல்லுவோம் 6ஆம் இடத்த. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி இடத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 4ஆம் இடம் மகர ராசியை பார்க்கிறாரு. இவர் பார்க்கறதுனால என்ன பார்வை, அதனால என்ன பலன்? முற்றிலும் சுபக்கிரகம், தேவகுரு. ஒரு தோஷமான இடம் இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது கேது இருக்காரு. அந்த கேது இருக்கக்கூடிய இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். நிம்மதியான தூக்கம், வெளியூர் வெளி பயணங்கள், புனித யாத்திரை, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனைகள், துறவிகள், இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு இடம் 12ஆம் இடம் கேது. அப்ப இந்த கேதுவாகப்பட்ட இடத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் பிறக்கும். அந்த அதாவது தோஷமான இடத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது நல்ல மனதை உருவாக்கக்கூடியவர்கள், நல்ல எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர்கள், நல்ல விஷயத்தையே செய்யக்கூடிய நபர்கள், சுயநலம் ஒன்று இல்லாமல் பொதுநலமாக ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள்
இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குருவாகப்பட்டவர். குரு வந்து ஒரு லக்கணத்திலே ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டாரு அப்படின்னா அவரோட சுயநலம்ங்கிறது அதிகம் இருக்காது. பொதுநலமான விஷயங்களை நிறைய ஈடுபாடு பண்ணுவார். அப்ப அவரை பொறுத்தளவுக்கு குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாவே உண்டு. இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுடைய 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், அடிப்படை கல்வி, கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இதுவரைக்கும் பிரிவினையில இருக்காங்கன்னா அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் அந்த அளவுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏதோ ஒரு வகையில குழந்தைகளுக்கோ இல்ல அவங்களுக்கோ ஒரு தசாபுத்தி காலங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது உங்களுடைய தசாபுத்தி மட்டுமே. அப்ப அந்த தசாபுத்தி நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலையுமே குறைபாடுகள் இல்லை. எந்த கிரகம் சுப கிரகம் பார்க்குது, தசாபுத்தி எப்படி இருக்கு, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்தையும் பார்ப்பதினால் 4 அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள், வாகன யோகங்கள். ஒரு குழந்தைகள் படிப்பு அப்படிங்கன்னா தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் 4ஆம் இடம். ஒரு குழந்தைகளுடைய படிப்புக்கு அந்த ஒரு நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் 4ஆம் இடம்னு சொல்லலாம். அப்ப அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல தான் இருக்காரு, பூர்வ புண்ணியஸ்தானத்துல. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல்ல மாற்றங்கள், தாய் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு பலாபலன்கள், இதெல்லாம் ஒரு நல்ல உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட உங்களுக்கு அமையும். 2024ல இந்த துலாம் ராசினியர்கள் பட்ட பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஒரு கஷ்டத்தை சந்திச்சது ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். அப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் பட்ட பாட்டுல தட்டு தடுமாறி ஒரு நல்ல நிலவைக்கு வரக்கூடிய நேரம் 2025. 2025ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15வது மாசத்துக்கு மேல வந்து குருவாகப்பட்டவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு மாறி உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது, குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, 5ஆம் பார்வைங்களால குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது, குழந்தை பேரு உண்டாகிறது, மறுமணங்கள், இது எல்லாமே வாழ்க்கையில சகல விதமான செல்வத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குருவாகப்பட்டவருடைய பார்வையில. உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். அதுல எந்த விதமான குறைபாடு இல்லை. அப்ப இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 2025 ஒரு விடிவு காலமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இதுல வந்து இந்த துலாம் ராசியில வந்து சித்திரை நட்சத்திரம் என்பது முதல் நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள். அதுல சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. 2ஆம் இடமான விருச்சக ராசிக்கும் 7ஆம் இடமான மேச ராசிக்கும் உள்ள அதிபதி. அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசியான கடகராசியான சந்திரனுடைய வீடான அந்த இடத்துல போய் நீசமாகிறார். அவர் நீசமாகக்கூடிய இந்த காலகட்டம் வந்து 45 நாளா இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பலவீனத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி நேர்கள் ஒரு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்குமே. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 6ஆம் இடத்துல மீன ராசியில அவர் சஞ்சாரம் செய்தாரு. அவர் அசுப கிரகம் அசுபத்துல இருக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுப ஸ்தானத்துல இருக்கிறது பிளஸ் ஆன ஒரு விஷயத்த செய்யும். நல்லதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டா இருந்தாலும் இந்த 2024 முடிஞ்சு 2025ங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு சகல விதமான செல்வங்களையும் சந்திச்சு நல்லதொரு வாய்ப்புகளுக்கு ஆளாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யாரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிமுகமே இல்லாத நபரை கூட ஒரு பழக்க வழக்கம் உள்ள ஒரு நபராக பயன்படுத்தக்கூடியவர்கள்.
ஒருவருடைய பேச்சு கவர்ச்சியா இருக்கும். கவரக்கூடிய நபர்கள், தொழில் சம்பந்தமா, வேலை சம்பந்தமா எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாத்துலயுமே யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இந்த விசாக நட்சத்திரம் அடுத்து. விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம், 4ஆம் இடம் எல்லாம் பார்க்குறாரு. இந்த சுப கிரகங்களுடைய தன்மையிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்கரத்தில் இருக்காரு. அப்போ இந்த துலாம் ராசிக்கு வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து குரு தசையோ குரு புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. இல்லை அப்படின்னா பிரச்சனைக்கான வேலையே இல்லை. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் எப்படி இருக்காரோ அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயம். அவர் நல்ல இடமான முயற்சி ஸ்தானத்துல தான் இருக்காரு. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் இந்த டிசம்பர் மாத பலனானது. நன்றி, வணக்கம்.